அம்மா அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? அப்போ ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணும் இல்ல. போய் சொல்றீங்களா? என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அம்மா மறைக்காதீங்க, மறைக்காதீங்கம்மா. ஒண்ணும் இல்லைன்னு மறைக்காதீங்க. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, நான் பார்த்தது இல்லையம்மா. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்ன வளர்த்திருக்கீங்கம்மா. நான் உங்களை பார்த்தது இல்லையம்மா அது மாதிரி. ஏம்மா போய் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா. அடிபட்டிருக்கேன்டா, வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இதெல்லாம் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. என் குடும்பம்னு நம்ம குடும்பத்துல தாண்டா நிறைய அடிபட்டிருக்கேன்டா. உங்க அப்பாவோட வாழ்ந்த காலத்திலயும் சரி, உங்க அப்பா இல்லாத காலத்திலயும் சரி, நிறைய நிறைய அடிபட்டிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், அடி வாங்கினது இல்லடா. அம்மா அம்மா என்னம்மா சொல்றீங்க? வாங்கிட்டேன்டா. என்னம்மா? யாருமா? வாங்கிட்டேன்டா, வாங்கிட்டேன். அம்மா அம்மா என்னம்மா? அம்மா என்னம்மா? யாருமா? அம்மா யாருமா? அம்மா யாருமா உங்களை அடிச்சது? அம்மா யாருமா? பிரசாத், நான் சொல்லுவேன், ஆனா நீ உணர்ச்சி வசப்படக்கூடாதுப்பா. அம்மா என்னம்மா? ஏம்மா அப்படி சொல்றீங்க? அம்மா யாருமா சொல்லுங்க. அடிச்சது யாரு? அடிவாங்கினது ஏன் அம்மா. நான் உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்க முடியும்? இல்லடா, இல்லடா, தப்பாயிடும்டா, தப்பாயிடும்டா. அம்மா சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இல்லடா, நான் சொன்னா நீ கோவப்படுவ. தப்பாயிடும்டா, தப்பாயிடும் பிரசாத். அம்மா எனக்கு நீ அம்மாமா. ஏன் அம்மாமா? அம்மா நீ ஏன் அம்மாமா?
அம்மா ஒன்னு அடிச்சிருக்காங்க. அம்மா எப்படிம்மா உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? அம்மா பிரசாத், வேணாண்டா. அம்மாவை விட்டுறேன். கொஞ்சம் அழுதா சரியாயிடும்டா. அம்மா நீங்க அழக்கூடாதுமா. நீங்க அழறத பாக்கிறதுக்கு நான் இருக்கேன். அம்மா யாருமா? யாரு? அத்தடா, உன் அத்தடா. எதுக்குமா? எதுக்குமா? தெரியாதே, காரணமே தெரியாதே. ஏதோ ஒரு காரணம் அண்ணி மனசுக்குள்ள இருக்கு. அண்ணியா? இன்னுமா அண்ணின்னு கூப்பிடுறீங்க? ஏண்டா ஏண்டா ஏன் அண்ணிடா, ஏன் அண்ணிடா, என் அண்ணனோட மனைவி, உன்னோட வருங்கால பொண்டாட்டியோட அம்மாடா. அம்மா இதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுமா. பொறுத்துக்கணும்டா, பொறுத்துக்கணும். வாழ்க்கை அப்படிதாண்டா இருக்கும். மேடு பள்ளங்கள் இருக்கும். அதுக்காக நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போகணும். அம்மா வேண்டாமா. நேரா போறேன். இப்பவே போறேன். ரெண்டுல ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன். டேய் பிரசாத், நான் சொல்றத கேளு. அம்மா, உன் அம்மா சொல்றேன், கேளுடா, கேளு. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வேணாண்டா. அம்மா முடியாதுமா. நீங்க என் அம்மாமா. எப்படிமா விட முடியும்? விடுடா, விட்டுடுறா. நான் உன் அம்மா, அவங்க என் அண்ணிடா. விடுறா. எனக்கு முக்கியம் வேறடா. அது எனக்கு என்னன்னு தெரியும். அதை அச்சீவ் பண்ணி தான் தீருவேன். அது வரைக்கும் நான் உன் அம்மா இல்ல. அப்புறம் நான் இன்னொருத்தியோட அத்தடா. அம்மா தப்புமா. சரிடா, இதுதான்டா சரி. அம்மா எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். உன்னை நான் இத்தனை வருஷம் அப்படிதானடா வளர்த்தேன். போடா, போ போ போ. அம்மா போடா. எதையும் பேசாதடா. கொஞ்ச நேரம் அம்மாவை அழ விடுடா. அம்மா என்னம்மா? விடுற, அழ விடுடா. மாமா கல்பனா இந்திரா விஷயத்துல இப்படி நடந்திருக்க கூடாது. தப்புப்பா, தப்பு, ரொம்ப தப்பு. நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல மாமா. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கல்பனா விஷயத்துல இந்திராவை பொறுமையா இருக்க சொன்னேன். ஆனா இந்திராவும் கேட்கல, கவிதாவும் கேட்கல. மாமா இது வரைக்கும் எத்தனையோ விஷயத்துல அத்தை அவமானப்படுத்திருக்காங்க அம்மாவை. அதுக்கெல்லாம் அம்மா பொறுமையா சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ புரியுதுரா,
உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. அந்த குற்ற உணர்ச்சியால தான் என் தங்கச்சியை நேர்ல வந்து பார்க்க முடியாம இங்க வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். நீங்க பார்க்க வரலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போங்க மாமா. அம்மாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ம்ஹும். ஒரு அண்ணனா என் தங்கச்சிய இந்த நிலைமையில பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லப்பா. அதே மாதிரி ஒரு அப்பாவா கவிதாவை பார்க்கிற சக்தி கூட எனக்கு இல்ல. இந்த வாழ்க்கையில நான் எதை நினைச்சு சந்தோஷப்படுறது, எதை நினைச்சு வருத்தப்படுறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுப்பா. புரிய மாட்டேங்குது. மாமா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு நடக்கிறதா நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்லப்பா, இல்ல. அனுபவப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கைய அவசரப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் பிரசாத். பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து பிரச்சனைய பெருசாக்கிட்டீங்க. வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு பிரசாத். அதுக்குள்ள எல்லாருக்கும் என்ன அவசரம்? ஆளுக்கு ஆளு ஒரு முடிவை தேடிட்டீங்க. பிரசாத், வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரிப்பா. அத பாதுகாப்பா வச்சுக்கணும். அத பந்தா நினைச்சு விளையாடக்கூடாது. கல்பனாவோட சம்மதம் வேணும்னு நீங்க நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. கவிதா கல்பனாவுக்கு மகளாதான் இருப்பா. இந்திராவுக்கு மருமகளா இருக்க மாட்டா. பிரசாத், கவிதாவோட அப்பாவா உன் மாமாவா ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கைய உங்க விருப்பப்படி தொடங்குங்கப்பா. அதுக்கு எந்த தடையும் வேண்டாம். அதுக்கு தேவை தைரியம் மட்டும்தான். அந்த தைரியம் சில நேரங்கள்ல என்கிட்ட இல்லாம போயிருக்கலாம். ஆனா அது என் தங்கச்சிகிட்ட இருக்கு, என் பொண்ணுக்கு இருக்கு. அது உனக்கும் இருக்கணும். முடிவை நீங்க எடுங்க. முடிஞ்ச வரை நானும் முயற்சி பண்றேன் கல்பனாவோட வந்து வாழ்த்துறதுக்கு. இல்ல நான் தனியா வந்து உங்களை வாழ்த்துறேன். மாமா, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலடா. வரேன். ஆல் தி பெஸ்ட். மாமா, ஆ அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு கருப்பாடு. சார், அது கருப்பா சிவப்பானெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த கலர்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணும். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதில்ல. கேட்டப்போ நீங்க சொன்னதும் இல்ல. நம்ம ஆபீஸ்ல நீங்க நம்புறது 2 பேரு. அதுல ஒண்ணுன்னா அது எனக்கும் தெரியும். அதுக்காகத்தான் என்னை ஜெனரல் மேனேஜரா ஆக்கியிருக்கீங்க. ஆனா இன்னொருத்தர் யார் சார்? எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா
நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 2வது ஆளு அந்த கருப்பாடான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸ்னேகா, அந்த 2வது ஆள் யாருன்னு நான் இப்பவும் சொல்ல மாட்டேன். அந்த 2வது ஆள் என்ன தப்பு பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியும். அவங்கள எப்படி டீல் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ்மேன். யாரை எங்க எப்போ எப்படி டீல் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், அந்த 2வது ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணாதீங்க. மொதல் ஆளா மட்டும் இருந்தா போதும். சார், நான் நம்பர் 1 இல்ல நம்பர் 2 எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. நீங்க புரியுற மாதிரியும் இருக்கீங்க, புரியாத மாதிரியும் இருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல சார். நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுதான் செய்வீங்களா சார்? செய்வீங்களா? புரிஞ்சுதான் செய்வீங்களா? சார், ஸ்னேகா எப்பவும் சின்சியரானவ. அவளுக்கு நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அவ கரெக்டா செஞ்சிருவா. என்ன யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா நம்ம ஆபீஸ்ல விலை போறாங்க. அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஜெனரல் மேனேஜர் ஸ்னேகாவா அவ பாத்துக்குவா. ஓகேவா சார்? அந்த உரிமைய எனக்கு கொடுப்பீங்களா சார்? ஸ்னேகா, அவ ஆட்டம் போடுவான்னு எனக்கு தெரியும். ஆளை பிடிப்பான்னு எனக்கு தெரியும். எந்த ஆளை பிடிப்பான்றது கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இதை நீங்க இப்பதான் வந்து என்கிட்ட சொல்றீங்க. அதுவும் புதுசா வந்து என்கிட்ட சொல்றீங்க. இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். புரியல சார், புரியல. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். அன்னைக்கு சொன்னனே எங்க அப்பா உங்களை பத்தி சொன்னாருன்னு. ஆனா நீங்க அன்னைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எங்க அப்பா என்ன குழப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா சார்? நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு குழப்பமா தான் சார் இப்பவும் இருக்கு. கல்பனா எதிரின்னு எனக்கு தெரியும். எதிரியா இருக்கிறதுனால தான் அவ என்ன வேலை பேச முயற்சி பண்றா. சுமதிய வேலை பேசிட்டா. ஆனா நீங்க என்ன வேலை கொடுத்து வாங்க முயற்சி பண்றீங்களா? சந்தேகம். உங்களுக்கு எல்லாமே சந்தேகம். ஸ்னேகா, வாழ்க்கையை நம்பணும். இல்ல யாரையாவது நம்பணும். சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல ஸ்னேகா. இல்ல சார், என் வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியும். ஆனா உங்களை பத்தி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க நம்பிக்கைக்குரிய நண்பரும் இல்ல, நாணயமான எதிரியும் இல்ல. பாத்தீங்களா? இப்போ நீங்க அப்படிதான் பேசுறீங்க. நம்புங்க ஸ்னேகா, நம்புங்க. உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி என்னையும் நீங்க நம்பணும். நம்பணுமா சார்? உங்களை நம்பணுமா சார்? பயம் இல்ல? பயம். சார், கடவுளே என் முன்னாடி வந்து நின்னாலும் இந்த ஸ்னேகா பயப்படவே மாட்டா.
நீங்கள் அப்படி இருக்கிறது நல்லது தான். ஆனால் நம்ம ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜரா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுது. அது எந்த தைரியத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ண நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான். பயப்படாதீங்க ஸ்னேகா, எதுக்கும் பயப்படாதீங்க. அதே மாதிரி என்ன கண்டாலும் பயப்படாதீங்க. பயப்படல சார். பயங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. அத நீங்க உருவாக்கணும். ஸ்னேகா, நம்பிக்கையை ஒரு மனுஷன் உருவாக்க முடியாது. நம்பணும். அதுதான் நம்பிக்கை. ம், நம்புறேன் சார். இப்ப நம்புறேன். ஆனா இது தொடருமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் இப்ப சொல்றேன் சார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீங்க எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு நான் சொன்னல, அத நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்னேகா பாத்துக்குவா. சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க நம்பணும், ஸ்னேகாவை நம்பணும். ஓகேவா சார்? ஸ்னேகா, நான் நம்புவேன். எல்லாரையுமே நம்புவேன். நம்புற மாதிரி நடிப்பேன். ஆனா நம்புவானான்னு எனக்கே தெரியாது. தெரியும் சார். நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஆஃபீஸில் நான் நம்புறது ரெண்டே 2 பேரை. ஒன்று நீங்க, இன்னொருத்தர் யாரு நான் கேட்க மாட்டேன் சார். இப்ப இல்ல, எப்பவுமே கேட்க மாட்டேன். எப்பவுமே கேட்காதீங்க. நான் யாரையுமே நம்புறதில்லை.